இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலார். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக தேறிந்த நற்செய்தி புவி எங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலை தாரும் தேவா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இயேசு பிறந்தாரே என் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட ரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும். நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். அவர் எந்நாளும் நம்முடன் இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை
அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் உலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். நேசிங்க. நான் எங்க தம்பிக்கோ தங்கச்சிக்கு யாருக்கும் துணிகளை எடுத்து கொடுக்கல. கடவுள் எங்களுக்கு கொடுக்குறத உங்களுக்கு தான் கொடுக்க சொல்றாரு. நாங்க அதே போல நிறைய பேர் நான் இந்த புது ஷர்ட் அது கூட எடுக்கல. எனக்கு அது பிடிக்காது. ஆனா கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வதிச்சுக்கிறாரு. குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மீறத்தை உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்வோம். கரெக்டுங்களா? இதுதான் கர்த்தர் எங்களுக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அது போல நேசி அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன நான் கொஞ்சம் நேசிக்கிறேன் இல்லையா, என் பையனை, என் பொண்ணை, என் மனைவியை நேசிச்சுட்டு அப்புறம் மற்றவங்க நேசிக்கணும் பைபிள் சொல்லுது. அதனால அவங்க கிளியர் பண்ணிட்டு ஓரளவுக்கு கர்த்தர் எங்களால முடிஞ்சது நாங்கள் உதவி செய்யறோம். கரெக்டா? நீங்க ஜெபிக்க எனக்கு நிறைய குற்றம் வச்சு கடவுள உங்களுக்கு உண்மையாக நான் நிறைய செய்யணும், வாசத்தான் நிறைய செய்யணும். ஆனா எங்களால முடியல. அதனால நாங்க இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்குவாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய செய்வோம். உங்களுக்கு தான் செய்வோம், வேற யாருக்கும் அந்த அளவுக்கு. ஆனா ஐயாவே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். அதனால ஐயா எங்களுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு சகோதரனா இருக்கிறதுனால உங்களை விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். அடுத்தது உங்களுக்கு உணவு கூட நிறைய ஆயத்தம் பண்ணணும். அடுத்த தடவை உங்களுக்கு நம்ம உணவுலாம் ஆயத்தப்படுத்துவோம். அப்புறமா நடுவில் உங்களை நேர்த்திய செய்யலாம். மற்ற நல்ல நீ ஜெபிக்கணும், கடவுளை வேணும். எங்களையும் பார்த்துக்குங்க, இந்த சகோதரியும் பார்த்துங்க, இந்த ஊழியத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யணும். பொருளாதாரத்தை கொஞ்சம் நிறைய கூட்டி கொடுங்க அப்படின்னா கர்த்தர் கொடுப்பார். அவர் என்ன கொடுக்குறாரு நாங்கள் செய்வோம். கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு அப்புறம் நான் கடந்து போறோம். கர்த்தர் நல்லவர். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. మనందరూ కళ్ళు మూసుకొని మనం ప్రార్థన చేస్తాము. నేను అయ్యా உதவி செய்கிறேன். ஐயோ ஒரு பசுத்தோடு குடும்பத்தையும் வேலை ஆசிரியர்படி நாம் ஜெபிக்கலாம். எங்களோட அதிகமாக நேசிக்கிற இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான காலவெளிக்காக செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை குடியிருக்கிறது கர்த்தர் நேற்று ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டாடி இன்றைக்கு ஆண்டவரை எளிமையான கிராம பகுதியை சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று பிரயாசத்தோடு கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதியும். முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பசுத்தவான்களுக்காக ஜெபித்த கொடுத்த சோதனை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதி. கையோடு இணைத்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஒரு வேலைகளையும் ஆசீர்வதித்து 2026 வரப்போகிற புதிய ஆண்டுல ஆசீர்வதி. அநேக ஜனங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய கடவுளாக இவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காக சோதனை வந்தவர்கள் அண்டவரே கர்த்தாவே பலனை அடைந்தே தீரப்பட்ட இவருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம். ஆமென். ஒரே உற்சாகமா பாடலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நீவு நாத்தோடு முன்னாவையா
உண்மையாகவே 25வது வருடத்துல அந்த கண்மணி போல பாதுகாத்து கொண்டாரு. நீங்க சென்னையில எல்லாம் பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கடல்ல உண்மையாக சிக்கி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க கோவிட்ல. ஆனாலும் கர்த்தர் உண்மையாக நம்மை பாதுகாத்து நீங்க ஐயா எடுக்கிற முயற்சி, அவர் ஜெபிக்கிற ஜெபம், அவர் மூலியமா கர்த்தர் பேசுகிற அந்த உபதேசம், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். புரியுதுங்களா? இதற்காக கிரேத்து செலுத்துற உங்களுக்காக இங்க ஒரு போதகரை, ஒரு மெய்ப்பரை, ஒரு கண்காணியை கர்த்தர் முன்குறித்து இங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எவ்வளவு பேருக்கு நம்ம சபையே கிடையாது. கர்த்தருடைய பிரயாசத்தை கண்டு அவர் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க உண்மையை உத்தமா கர்த்தரை பிடிச்சுக்கணும். நம்ம வயசாயிடுச்சு அப்படின்னாலும் நினைக்க கூடாது.
வயசானவர்களும் ஒரு மேட்ல தலைவர் ஏசப்பாவுக்கு உங்களதான் கருத்து பலப்படுத்துவார். பழுதுக்கு ஒருத்த பலன் புரியுதுங்களா? தானியேல் இருந்தார், அவரே வயசாகி 90 வயசுல தான் சொப்பனத்தையே காண்றார். புரியுதுங்களா? அதனால நீங்க நல்ல ஒரு பலசாலிகள். அவங்களுடைய பார்வையில ஆத்மாதான் பாக்குற. நீங்க பரிசுத்தமா, நீங்க உண்மையா அவரே நம்பி இருந்தா நீங்க தான் எங்க எல்லாரோட வெளியேற பெற்றோம். நீங்க தான் ஆத்மாதான் நடந்து பாக்குறேன். இப்ப நம்மளே வாலிபத்துல இருக்கிறாங்க, போனா கூட நம்ம ஏதாவது இச்சிட்டுருவோம். இப்ப என் கார் ஆச்சுன்னா காரை பார்த்தா இச்சிட்டுருவோம், பில்டிங்கை பார்த்தா இச்சிட்டுருவோம். உங்களுக்கு அது நல்லா இல்ல. கடவுள் உங்களுக்கு நல்ல அழகாக சேமமா வச்சிருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அவரை மட்டும் நம்பணும். நீங்க மட்டும் எங்களை பார்த்துடுங்க, நீங்க எங்களை பராமரிங்க, நீங்க எங்களுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு கர்த்தர் நீங்க அவரோட பேசினா அவரோட உண்மையா பாதுகாத்துக்கொள்வாங்க. அதுக்காக தான் ஒரு கண்காணிய உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெய்ப்பெற ஐயா டேவிட் ஐயாவை இங்க வச்சிருக்கிறார். ஆகவே உண்மையாகவே அவருக்கு 26வது வருடத்திலையும் கீழ்ப்படிந்து அவர் சொல்ற உபதேசத்திற்கு நீங்க அதை கேட்டு அதன்படி நடந்தா கர்த்தர் உங்களை உண்மையா இன்னும் தீர்க்காய்ச்சி கொடுத்து ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? பைபிள் தான் சொல்லுது, கேட்கிறவங்க படிக்க தெரியாது. நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் தெரியும், படிக்க தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு சட்டத்திட்ட புத்தகங்கள்ல படிக்கிறவனும் கேட்கிறவனும் இது ரெண்டுமே செய்ய முடியல. அதன்படி உண்மையா சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதமா இருக்கணும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். அதனால கர்த்தர் அவங்க அழகா வச்சிருப்பாரு. ஒரே நீங்க செய்யறது அவரை மட்டும் வச்சு பார்க்கணும். நீங்க தான் எனக்கு எல்லாமே. நல்ல ஒரு மேய்ப்பரை குத்திருக்கிறீங்க, அந்த மேய்ப்பரை அறிவோடும் புத்தியோடும் நடத்துறாரு. அவருக்கு செவிசாய்த்தி அவரு சொல்றபடி நாங்க நடந்துக்கணும். அதுக்கேற்ற பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நீங்க 26 முழுவதும் ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? அநேக ஸ்தோத்திரத்தினால ஆசீர்வாதம் உண்டாகும், கிருபை பெருகும், உங்களை அழகா வச்சிருப்பாரு. ஓகேவா? நல்லவர். உங்களுக்காக ஒரு 2 பேர் ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிச்ச பிறகு நாங்க கிளம்பணும், ஒரு இடத்துக்கு போனோம். கத்துக்க உங்களுக்கு பார்த்துட்டு போனா நாங்க வரணும். உங்களை எல்லாரும் பார்த்துட்டு பண்டிகை நாங்க பார்த்துட்டு போன நல்லா இருக்கணும்னால தான் நாங்க வரணும். ஓகேவா? 10 மணி ஐயா ஏற்றுக்கோங்க. சோதரம் 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 இவன் அதிகமாக நேசிக்கிறாங்க. நன்றி தகப்பனே. ஆலயத்திற்கு வரவும் சபை விசுவாசிகளை சந்திக்கவும் தேவரின் கிருபை பாராட்டினே நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரின் சபை நடக்கிற ஒவ்வொரு ஆலயம் தேவசாவை நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் மிகவும் ஏழ்மைகளும் கத்தாக இருக்கிறார்கள் ராஜா. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்த தாவே தேவரின் ஒவ்வொரு குடும்ப தேவைகளையும் சந்திக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக வேலை ஆரோக்கியங்களை தருமையாக சொல்லுகிற தாவே. அப்பா, சிறு பிள்ளைகளை கூட கத்தாவை பாதுகாத்து வழிநடத்துங்க. வயது முதியோரையும் மனிதர்கள் ஒப்படைக்கிற கத்தாவை தேவன் தாமே அவர்களுக்கு கழுவுக்கு வந்த நலனை கொடுக்க வேண்டுமாய் சொல்லுகிற ராஜா. தொடர்ந்து ஜீவியர் ஆராதனை தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்துவதாக சொல்லுகிறேன். அனைத்து விசுவாசிகளும் கலந்து கொண்டு அப்பா அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதன்படியே 2026 முழுவதும் தேவனுடைய கிருபை அவர்களை தாக்கி வழிநடத்துகிற ராஜா. சாமி விசேஷமாய் ஐயாவுடைய ஊழியர்களுக்காகவும் ஐயாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற தாவே தேவையை சந்திக்கப்படட்டும். இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆலயப்படுத்த தேவன் கிருபை பாராட்டுகிற ராஜா. இதோ எங்களால் இயன்ற உதவி அப்பா சபை விசுவாசிகளுக்கு செய்ய வந்திருக்கிற ராஜா. அதை மனமோடு ஏற்றுக்கொள்ள முடியாது நீர் அவர்கள் உள்ளத்தில் பேசுகிற தாவே. இன்னும் அநேக காரியங்களை இவர்களுக்கு செய்து மனத்தில் கிட்டி சேர எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். தேவனையும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிமிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் ராஜா. எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக பேசுகிறோம். இப்போது ரட்சகமாகிய எங்கள் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் தாவே. ஆமென். ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சாப்பிட்டவரே. அப்படியே கூட இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் சகோதரர்களாய் ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்க ஒவ்வொரு அப்பாவுடைய சகோதரிகளுக்காக அப்பாவுடைய கருத்துல போடுறோம். விசுவாசிகளுக்காக சகோதரிகளை சார்ந்தவரே, என் தேவன் விசுவாசத்தினால் நீதிமான் பிடிப்பான் என்று சொல்றது போல ஆண்டவரே, ஐயா சொல்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆண்டவரே, அவருடைய ஆலோசனைக்கும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை அதன் பிரகாரம் நடக்கும் போது ஆண்டவரை நீதி இடத்தை வேள்வி பிரகாசிக்கும் மொழி வந்தது போல என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் பிரகாசிக்க செய்கிற தேவன் நீரை சார்ந்தவரே, பரிசுத்தராய் மாற்றுகிற தேவன் நீரை சார்ந்தவரே. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற சார்ந்தவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே வந்து ஆண்டவரே உதவி செய்ய தேவன் கிருபை செய்ததற்காக நன்றி. சகோதரர்களாய் ஒன்று கூடி வந்து செய்ய கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே கருத்துல கூட அவர் தேவையான ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படும் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனை அறிந்திருக்கீங்க சார்ந்தவரே, அவருடைய ஆண்டவரே வாஞ்சியை ஆண்டவரே நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. இதனால கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஐயா வந்து பஸ்ல மூடுவீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வயசானவங்க நம்ம ரெண்டு பேரும் வா பாட்டு போடுவோம். வா தம்பி வா கண்ணு நீ வாமா, நீங்க விட்டு அம்மா, நீங்க வாமா, என்ன நம்ம கொடுக்குறோம். உங்க சாரி வச்சுட்டேம்மா, சாரி ஓகேவா? ஆமா உங்களுக்கு சரி. சாரி புடவை வேணும்னா புடவை வச்சுட்டு வச்சுட்டு வாங்க. நீங்க 4 பேர் வாங்க. நீங்க வாங்க. வீடியோ எடுக்கிற கட்டா தம்பி வா. தம்பி வீட்டுக்கு வாங்கணும் கூட வாங்க கூடாது. ஆமா ரைட்டா? அந்த பாப்பா ஒண்ணுதான் ஒண்ணுதானே